இனி எல்லாத்துக்குமே ஒரே டிக்கெட் தான். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நாட்டு நடப்பு சேனல் எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா பொதுவாக ஒரு டிராஃபிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரோடு அகலப்படுத்துவாங்க, இல்லை பாலம் கட்டுவாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வர்றது. இப்போ மெட்ரோ ட்ரெயினுக்கு யாராவது புதுசாக வர்றாங்க அப்படின்னா, இல்லை சென்னையில் இருக்கிறவங்களே மெட்ரோ ட்ரெயினை புதுசாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயினுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுனால வேறு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எங்களுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு எங்கள் நாட்டு நடப்பு சேனல் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வெல்கம் டு மெட்ரோ. இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயினில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்படி கதவை ஒட்டி நம்ம நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த எல்லோ லைனுக்கு இந்த சைடு பின்னாடி தான் நம்ம நிற்கணும். ஏன்னா இறங்குறவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இறங்குறவங்களுக்கு வழி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறணும். பின்னாடி வந்து நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி போகணும், இப்போ இன்கேஸ் நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து கோயம்பேடு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்கே சைன்லாம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் போங்க, இந்த சைடு தான் போகணும் அப்படின்ற மாதிரி போர்ட் சைன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. பஸ்ஸில் பண்ணுவாங்களா, படிக்கட்டே நிற்பாங்களா, அந்த மாதிரி இதுலேயும் இந்த கம்பியை சுற்றியே கம்பியை பிடிச்சி நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடாது. உள்ள இடம் இருக்கான்னு பார்த்து போய் உட்காந்துக்கணும். அப்படி இடம் இல்லைன்னா உள்ளே போய் நிற்கணும். இந்த மாதிரி டோர் கிட்ட போய் இப்படி சாஞ்சு வசதியாக நின்றுவாங்க. அப்படி நிற்கவே கூடாது. டோரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். இந்த மாதிரி கைப்பிடியை பிடிச்சி நிற்கணும். இப்போ காது கேட்காதவங்களா இருந்தாங்கன்னா எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க ப்ளூ கலர்ல. அந்த இடத்துல போய் நின்னாங்கன்னா அவங்க ஆல்ரெடி இயரிங் எய்ட் வந்து காதுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல வந்து அவங்களால கரெக்டாக கேட்க முடியாது. அப்போ அவங்க அந்த இயரிங் எய்ட் போட்டிருக்காங்கன்னா இந்த பாக்ஸ் கிட்ட வந்துட்டு அங்கே வந்து டீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்க இயரிங் எய்ட்குள்ளே அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இங்கே என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அது அவங்க காதுக்குள்ள இருக்க இயரிங் எய்ட் வழியாவே அவங்களால கேட்க முடியும். அதுவே அவங்க பிளைண்டா இருக்காங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ லைன்ல இருக்கும். அவங்களால அந்த ஃபீட்டை மேலே வைக்கும் போது அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த எல்லோ லைனே அவங்கள கரெக்டாக கைட் பண்ணும். எங்கே டிக்கெட் எடுக்க போகிறது, எப்படி போகிறது அப்படின்றத கைட் பண்ணும். அப்படி இல்லைனாலும் இங்கே சப்போர்ட் கால் இருக்காங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குனே தனியாக கோச் இருக்குது. ஸோ அந்த கோச்சில் ஏதாச்சும் பிரச்சனை, எதுவும் எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று இங்கே ஒரு இன்டர்காம் இருக்கும், எங்கள் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள், ட்ரெயினாக கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்படுகிறது? ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துட்டாரு. அவருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி உடனே தேவைப்படுது. ஓகே, பேனிக் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்குள்ள ஸ்டாப் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அங்கேயே வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் க்ரௌட் டைமில் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இங்கே இருக்கும், ஹெல்ப்லைன் நம்பர். அதை கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். உமன்ஸ்க்காக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ஸ்குவாடுன்னு ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லா ஸ்டேஷனும் இருப்பாங்க. க்ரௌட் டைமில் வந்து ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தான் இருப்பாங்க. எது எமர்ஜென்சினா அவங்க வந்து ட்ரெயினுக்குள்ளே வந்து எதுவும் ஹெல்ப் தேவை அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. உமன்ஸ்க்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 155370. அது கூட இங்கே கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னா நீங்கள் போய் எந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கே போகணும், நம்ம ஆல்ரெடி இருக்க ஸ்டேஷன் தெரியும், அது சோர்ஸ். நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே டிக்கெட் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்லாம் கிடையாதுன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பரில் கொடுத்துருவாங்க. இல்லை உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா வெளியே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, அதில் வந்து நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்க்கே அந்த டிக்கெட் வந்துடும். இப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்களோட டெஸ்டினேஷன் மட்டும் போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதிலே போட்டிருக்க மாதிரி நோ கியூ, நீங்கள் போய் கியூவில் நின்று தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. டிக்கெட் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது நார்மலாக நீங்கள் ட்ரெயினில் போய் ட்ராவல் பண்ணுறதை காட்டிலும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஈஸியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, ஒரே கார்டு ஒரே டிக்கெட் அப்படின்னு சொல்லி. அது இதாங்க. என்னடா இது ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டெபிட் கார்டு தான். இதுக்கு வந்து SBI CMRL மெட்ரோ கார்டுன்னு சொல்லி கூகுளில் போட்டாலே போதும். அதில் இருக்கிற லிங்க்ல போய் நம்ம அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை எடுத்து வந்து பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் காமிச்சாலே போதும். அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டு வந்து ஃப்ரீ தாங்க, இது தனியாக காசு எது கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து நம்ம டெபிட் கார்டு மாதிரி அதில் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த ஒரு கார்டு வச்சே இந்த மெட்ரோ ட்ரெயின் மட்டும் இல்லை, இனிமேல் வந்து லோக்கல் பஸ், MTC பஸ், அப்புறம் லோக்கல் ட்ரெயின் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அதை கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு கார்டு போதும் இனிமேல் நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினில் டிராவல் பண்றதுக்கு. இப்போ மெட்ரோல இருக்க எஸ்கலேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கவங்களுக்கு வழி விடணும். அது மட்டும் இல்லாம இங்க எமர்ஜென்சி பட்டனும் இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்க இருக்க எமர்ஜென்சி பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது அவங்க தான் ப்ரெஸ் பண்ணணும் கிடையாது, நம்ம பார்த்தோம்னா கூட அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்கலேட்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறது, அதாவது ட்ராவல் லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறது. குறிப்பாக அந்த ஃப்ளைட் யூஸ் பண்ணி ஃப்ளைட்லேருந்து இறங்கி வருவாங்கல்ல, அவங்களுக்கு இங்கே ஏர்போர்ட் மெட்ரோ இருக்குது. இப்போ இந்த ஏர்போர்ட் மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது ட்ராவல் லக்கேஜ் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அந்த ட்ராவல் லக்கேஜை இந்த மெட்ரோ ஸ்டேஷன் மூலமாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுனால லக்கேஜ் ரிலேட்டடான இப்படி ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக ஈஸியாக தீப்பிடிக்கிற பொருளை எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதுக்கப்புறம் ஆல்கஹால் எடுத்து வரக்கூடாது, அதுக்கப்புறம் ஷார்ப்பான டூல்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பொருட்கள்லாம் லக்கேஜ்னு சொல்லி எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்களுக்கு என்ன ஃபேர் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, அந்த 90 சென்டிமீட்டர் கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ தான், அவங்க ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் டிக்கெட். அதுக்கப்புறம் முக்கியமாக மெட்ரோ ட்ரெயினில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உள்ளே உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ எதுவுமே சாப்பிடக்கூடாது, முக்கியமாக ஸ்மோக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி, அதாவது கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் வயசானவங்க அப்படின்னு சொல்லி இருக்கையில் இருக்கும், அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கணும். மெட்ரோ ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கோச்லேயும் லாஸ்ட் கோச்லேயும் இந்த மாதிரி ஒரு தனி சீட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சீட்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக, அவங்க வந்து ட்ரெயினுக்குள்ளே ஏறி அந்த வீல் சேரில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்து இது இழுத்து போட்டு உட்காரதுக்காக இங்கே ஒரு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி ஏறிட்டாங்க, அப்புறம் இறங்கும்போது வந்து டைம் ஆகும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் நான் வந்து இப்போ கோயம்பேட்டில் ஏறி இருக்கேன், அடுத்து நான் திருமங்கலம் போகணும் அப்படின்னா, கோயம்பேட்லேயே நீங்கள் வந்து இந்த ஒரு ஏறி உட்காந்து இந்த பட்டனை வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு வந்து அலாரம் போயிடும், முன்னாடி இருக்கிற டிரைவர்ஸ்க்கு வந்து அலாரம் போயிடும். அவங்க வந்து ஓகே அடுத்த ஸ்டேஷனில் வந்து இப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்க இறங்குறதுக்கு டைம் ஆகும் போல அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஷன் திருமங்கலம் போய் இறங்கும்போது அவங்க இறங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த டோர்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே அலாரம் பட்டன் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து உறுதிப்படுத்திட்டு ட்ரெயின் எடுத்துருவாங்க. இப்போ இந்த பட்டனை அழுத்தினதுமே அவங்களுக்கு வந்து அலாரம் அங்கே வந்துடும், அப்புறம் கேமராலையும் அவங்க வந்து பார்த்துருவாங்க. ஸோ இந்த சீட்டும் இந்த அலாரம் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். நீங்கள் தேவையில்லாமல் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து எடுக்கிறதுக்கு டிலே ஆகும். இப்போ நார்மலாக நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இப்போ லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கட்டி நம்ம பே பண்ணிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி மெட்ரோலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து மாதம் ஆனால் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் இருக்குது, குறைஞ்சது 100 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு அந்த ரீசார்ஜ் தீர நீங்கள் வந்துட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டூரிஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாளைக்கும் இருக்கு, 30 நாளைக்கும் இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஸ்டேஷன் வேணா இறங்கி ஏறிக்கலாம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெட்ரோ கார்டை. அதே மாதிரி 30 நாளைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வேரி ஆகும். அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 50 rupees கட்டுற மாதிரி இருக்கும், அது ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு இனிமேல் இந்த கார்டு வேணாம் அப்படின்னு அந்த கார்டு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த 50 ரூபாவை. ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சிங்கார சென்னை கார்டு. நீங்கள் வந்து ஆஃபீஸு, காலேஜ், ஸ்கூல் எல்லாமே வந்து மெட்ரோவில் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த சிங்கார சென்னை கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ட்ரெயின் ஆப்ரேட்டரை எமர்ஜென்சியாக கூப்பிட்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கோம், எமர்ஜென்சி இன்டர்காம்னு சொல்லுவோம். ஸோ இதோட வேலை என்னன்னா, நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இந்த காரில் உங்களுக்கோ இல்லை உங்க கூட ட்ராவல் பண்ணுற கோபர்சன் ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு மேலே ஒரு கவர் ஒன்று என்க்ளோசர் ஒன்று வரும். ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் அந்த என்க்ளோசர் போட்டிருந்தோன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி புல் பண்ணினாலும் கீழே விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பிளிங்க் ஆகுது இல்லைங்களா, சேம் டைம் வந்து போனால் ட்ரெயின் ஆப்ரேட்டர் எங்களுடைய கேபினில் இதுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருவாங்க. அந்த கம்பார்ட்மெண்டோட கேமரா வந்து எங்களுக்கு வியூவில் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ உடனே நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்குது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நார்மல் டைம்லலாம் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம், எங்கள் கேமரா இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். நீங்கள் சும்மா சம்மந்தமே இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எமர்ஜென்சியாக மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். வித்தின் செகண்டில் நாங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பேசஞ்சருக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளாரே அதுக்கான அசிஸ்டன்ட் வந்துட்டு ஸ்டாஃப் வந்துருவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்காகவே இங்கே வந்து பிரெய்லி முறை வச்சிருக்காங்க. அதாவது தொட்டு தடவி பார்த்து இங்கே தான் வந்து எமர்ஜென்சி பட்டன் இருக்க போல அப்படின்னு இருந்துச்சு, அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. சார் இப்போ ஆஃபீஸ் லிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எமர்ஜென்சியாக உள்ளே போகிறோம் அப்படின்னா கையை காமிச்சிட்டு உள்ளே போயிடுவோம். அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுமா இல்லை இது வந்து கம்ப்ளீட்டாக அது கான்செப்டே வேறு. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நாங்கள் ஸ்டேஷனில் நான் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா எங்களை அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன், டோர்லேருந்து தள்ளி நில்லுங்க ஏறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா உங்களுக்கு பஸர் சவுண்ட் வரும், சைமல்டேனியஸாக இந்த லைட் இருக்கு இல்லைங்களா, இந்த லைட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ 2 கலரில் கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் ஆகும். ஃப்ளாஷ் ஆகிட்டு லைட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்ததுக்கு அப்புறமா அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமா தயவு செய்து யாருமே ஏற ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் கால் விட்டுறீங்க, பேக் விட்டுறீங்க, லஞ்ச் பேக் அது மாதிரிலாம் விட்டுறீங்க அப்படின்னா அது ஒன்ஸ் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும். க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது அது தடுக்குது இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் பெருசாக இருக்கிறதுனால. அப்போ தான் வந்து பார்த்தா அந்த சர்க்யூட் வந்து சென்ஸ் பண்ணும் ஏதோ டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாது, அப்படியே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். இது வந்து 3 டைம் மட்டும் தான் நடக்கும்.
4th டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஏன்னா அது வந்து அது கண்டினியூவாக நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இது சிஸ்டம்லாம் கன்சிடர் பண்ணோம்னா ஏதோ நிஜமாவே அங்கே டிடெக்ஷன் இருக்குது, ஏதோ ஃபால்ட் இருக்குது போல், ஏதோ மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த டோர் பர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம். இது எங்களுக்கு தெரிய வந்துடும் கேபினெட்டில். பார்க்கும்போது நாங்கள் அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வருவோம். வந்து உண்மையாகவே டிடெக்ஷன் எதாவது மாட்டியிருக்கா, ஏதாச்சும் திங்ஸ் ஏதாவது கீழே இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாவது மாட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் டோர் க்ளோஸ் ஆகும். சார் இப்போ நான் இது பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னா இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நான் கூட்டமாக இருக்கேன் இல்லை அந்த கார்னரில் இருக்கேன், என்னால் வந்து இது ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட என்ன? எல்லா இடத்துலையுமே இந்த சிஎம்ஆரோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மொபைல் எடுத்து இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த கொடுத்த உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து போனால் கண்ட்ரோல் ரூம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அந்த கால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ணிக்க, நீங்கள் என்ன சொல்ல வரணும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். பட் அப்படி சொல்லும்போது நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, வெறுமனையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன், இந்த ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ஸ்டேஷன் போகிறோம்னா 2 லைன் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்ம் 1 பிளாட்ஃபார்ம் 2 2 லைனுமே போவீங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இதில் எந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு கோச்சிலுமே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த 4 டிஜிட் இருக்கும். ஸோ A141 இருக்குங்களா, ஸோ அப்படின்னா இந்த A1 அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் குறிக்கிறது. அடுத்து உள்ள 2 டிஜிட் இருக்குல்ல 41ன்றது அது வந்து இந்த ட்ரெயின் செட்டோட நம்பர் அது. ஸோ நீங்கள் இப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது சார் நான் வந்துட்டு A141 அந்த ட்ரெயினில் இருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓசிசில் இருக்க ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இமீடியட்டாக எங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டயும் சொல்லிடுவாங்க. நாங்களும் சைமல்டேனியஸாக கேமராவை செக் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் நேராக வந்துருவார். வந்துட்டு என்ன பிரச்சனையோன்றவங்களுக்கு அதை வந்து ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணும்போது தெளிவாக அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் டைம் அலைச்சல் இல்லாமல் இருக்கும், சீக்கிரம் டக்குன்னு முடிச்சிற மாதிரி இருக்கும். மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு வந்தாச்சு. ஸோ சென்னையில் ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இனிமேல் புதுசாக யூஸ் பண்ண போகிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இன்னும் மெட்ரோ ட்ரெயினில் மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்னலாம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாம 2 பேரும் இப்போ அப்படிதான் டிராவல் பண்ண போறோமா? எப்பயுமே அப்படிதான் போறோம். நோ, முதல்ல ட்ரெயின்ல போறோம். எப்படி போனா என்ன பாஸ்?